ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட பட்டியெல்லாம் கூட நம்ம இன்வெசிபிளாக ஸ்டிச் பண்ணிடுறோம். ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம மடக்கி உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த உள்ளே மடக்கி இருக்கிறது சில நேரங்களில் அது வெளியே வந்துடுது. அதோட சிலும்பல் வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் ஃபினிஷிங் கொடுத்தாலும் சரி வர மாட்டேங்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்ட் பிடிச்ச உடனேயே நீங்கள் அந்த மடக்கி விடுவோம் இல்லையா, அந்த பகுதியை உள்ளே தள்ளி விட்டுருங்க. விரல் எடுத்தோ இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு ஊசி எடுத்தோ, இந்த நான் காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி உள்ளே தள்ளி விட்டு நம்ம உள்ளே தள்ளி விட்டுருக்க பகுதியை ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. அது மேலே நம்ம ஒரு அடி கொடுத்துருவோம். எப்போவுமே அது வெளியே வரவே செய்யாது. இனிமேல் இதை ஸ்டிச் பண்ண பிறகு அடிக்கும்போது எப்போதும் போல் கெட்டித்தையில் போட்டு அடிங்க. ஒரு தையல் போட்டிங்கன்னா அது கலண்டு வந்துடும். இந்த மாதிரி இதை அடித்து முடித்த பிறகு நம்ம நார்மலாக எப்படி இன்வெசிபிளாக பட்டி பொருத்துவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பொருத்திக்கோங்க. பட்டி பொருத்தும் போது ஏற்கனவே ஃபஸ்ட் ஆர்ட்டை நம்ம மடக்கி விட்டதுனால நீங்கள் மடக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் முன்னாடி தள்ளி விட்டுக்கோங்க. பின்பக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அது முன்பக்கமாக இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இனி உங்களோட பட்டியை நீங்கள் எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணுங்கள். தெரியுதா? இந்த மாதிரி முன்னே தள்ளி விட்டுட்டு உங்களுடைய பட்டியை நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. பட்டி தச்சு முடித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சிலும்பல் எப்போவுமே தெரியாது. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.